நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த எழுப்புதல் நேரத்துக்காக அந்த காணொளி மூலம் உங்களை சந்திக்க மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஜெபம் பண்ணலாமா? அந்த எழுப்புதல் நேரத்துக்காக. ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. நல்லவரே உம்மை துதிக்கிறோம், வல்லவரே உம்மை துதிக்கிற ராஜா, போதுமானவரே உம்மை துதிக்கிற ராஜா. ஒரு விஷயம் ஆண்டவரே, அப்பா எங்களோடு நீங்கள் இடைப்படுங்க. ஆவியானவரே, வார்த்தையினால் எங்களோடு பேசுங்க, மகிமையினால் எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. அப்பா, அந்த சேனலை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா, அந்த ஒவ்வொரு வார்த்தையும் அநேகருடைய இருதயத்தை குத்தப்பட்டு ஆண்டவரே, ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கி ஆண்டவர் பிள்ளைகளில் அப்பா பிள்ளைகளோட வாழ்க்கையில் வெளிப்படுவதாக. பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை ரைத்துனா ஷடரு பல அப்பா ஆவியானவரே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீங்கள் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமாம். வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 37ஆவது வசனம். இதோ அவர்கள் கேட்டபொழுது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாக்கி பேதுருவை மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றுக்கொள்ளுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கும் தம்முடைய தேவனாய கர்த்தருடைய வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல். அப்போ பாருங்கள், பேதுரு சொல்கிறாரு. பேதுரு பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அந்த பிரசங்கத்தில் என்ன செய்கிறாங்க? அப்போஸ்தலர்களும் இருக்கிறாங்க, என்ன செய்கிறாங்க? சபை மக்களும் இருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அநேகருடைய இருதயங்கள் குத்தப்பட்டது. ஆதி திருச்சபையில் அநேகருடைய இருதயங்கள் குத்தப்பட்டு அப்போ தான் என்ன செய்கிறாங்க? பேதுரு பார்த்து சொல்கிறாங்க. அந்த வார்த்தை ஒவ்வொன்றும் என்ன செய்ய பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறாரு? பேதுரு மொழியும் பேசிகிட்டே இருக்கிறாரு. என்ன செய்கிறாரு? பேசிகிட்டே இருக்கிறார். அப்போ என்ன அப்படின்னா, எல்லாருடைய இருதயங்களும் குத்தப்பட்ட உடனே அப்போ அவர்கிட்ட கேட்குறான், நான் என்ன செய்யணும்? நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் நீங்கள் சொன்ன மாதிரியே நான் என்ன செஞ்சிடறேன்னு சொல்லி அப்போஸ்தலர்களும் சீசர்களும் என்ன செய்கிறாங்க? ஆதி திருச்சபையில் பேசுகிறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் என்ன செய்யுங்க? மனம் திரும்பி என்ன செய்யுங்க? பாவம் மன்னிப்புக்கென்று என்ன செய்யுங்க? ஞானஸ்தானம் எடுங்க. பாவம் அறிக்கையிட்டு என்ன செய்யுங்க? ஞானஸ்தானம் எடுத்து அவர் சொந்த பிள்ளையாக மாறுங்க. மாறின பரிசுத்த ஆவியின் வரங்களை பெற்றுக்கொள்ளுங்கன்னு தான் வேதத்தில் சொல்லப்படுது. வரத்தை பெற்றுக்கொள்வீர்கள். நம்ம பாவ மன்னிப்புக்கென்று என்ன செஞ்சோம் அப்படின்னா ஒப்பு கொடுத்து நம்ம என்ன செய்வோம்? நிறைய பேர் இன்றைக்கி என்ன செய்கிறாங்க அப்படின்னா, பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொள்ளணும், பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொள்ளணும், இன்றைக்கி என்ன செய்ய முடியும்? எனக்கு கிடைக்கலன்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறத நான் பார்த்துருக்குறேன். நான் அடிக்கடி சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன இன்னும் அறிக்கையிடுங்க. ஒன்றும் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அவர் எல்லாருக்கும் கொடுக்க அவர் நிச்சயமுள்ள தேவனாக இருக்கிறாரு. அவர் சொல்கிறார், மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்கிறாரு. அவர் தாமதிக்கலை, நம்ம தாமதிக்கிறோம். நமக்குள்ளே என்ன குறை இருக்குன்னு பாருங்கள். இப்போ வசனம் சொல்லுது, பாவம் மன்னிப்புக்கென்று மனந்திருப்பு கேட்டு என்ன செய்யுங்க? கனிகளை கொடுங்க. அப்போ நம்மளோட வாழ்க்கையில் என்ன செய்யணும்? நம்ம அப்படியே ஒன்றுனா அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, நான் இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுறதுக்கு எனக்குள்ளே என்ன தடை இருக்குது? எனக்குள்ளே என்ன போராட்டம் இருக்குது? எனக்குள்ளே என்ன பாவம் இருக்குது? எனக்குள்ளே என்ன அக்கிரமம் இருக்குது? எனக்குள்ளே என்ன மீறுதல் இருக்குது? இதெல்லாம் நம்ம அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணும்போது அவர் என்ன வசனம் சொல்லுது, பாவத்தை மறைக்கிறோம் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுவனும் இரக்கமருவான்னு சொல்லி வேதத்தில் தெளிவாக சொல்லப்படுகிறது. அந்த வேதத்தில் சொல்லப்பட்டதுபடி அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமைகளை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, பாவங்களை அறிக்கையிட்டு என்ன செய்யணும்? அதுதான் சொல்கிறார் பாருங்கள். நாம இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றுக்கொள்வீர்கள். ஏன்னா பரிசுத்த ஆவியின் வரம், பரிசுத்த ஆவி நமக்குள்ளே என்னைக்கு ஊற்றப்படுகிறாரோ அன்றைக்கே அந்த வரங்களும் நமக்குள்ளே செயல்பட ஆரம்பிச்சிடும். அந்த வரம் செயல்பட ஆரம்பிச்சிச்சுன்னா ஆவியார் நம்மளோடு பலத்த காரியங்களை செய்கிறதுக்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போ ஆவியானவர் பாருங்கள், நம்மளோட காரியங்களை நடப்பிக்கிறதுக்கு தான் ஆவியானவர் நம்மளோடு இடைப்பட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ என்ன கண்டித்து உணர்த்துக்கிறாரு. ஒரு தேவ மனிதன் மூலியம் தான் என்ன செய்கிறாரு? நம்மகிட்ட கண்டித்து என்ன செய்கிறாரு? நீ இதெல்லாம் செஞ்சுட்டு அப்படின்னா என்ன செஞ்சிடும்? அதான் அதில் என்ன அப்போஸ்தல சபையில் அநேகருடைய இருதயங்கள் குத்தப்பட்டுச்சு. நாங்கள் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ கேட்கும்போது அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கும்போது தான் ஆவியான ஒரு பலத்த காரியங்கள் என்ன செய்வார்? நமக்கு செய்கிறதுக்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறேன்னு சொல்ல பாருங்கள். வாசிக்கிறார் பாருங்கள். லூக்கா 15ஆவது அதிகாரம்
18:19. நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய் தகப்பன் பாரத்துக்கு விரோதமும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரனாக ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவன் முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பாரத்துக்கும் விரோதமாகவும் உமக்கும் முன்பாகவும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய குமாரன் என்று சொல்லுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ உயர்ந்த வஸ்திரங்களை கொண்டு வந்து அவனுக்கு உடுத்தி அவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சத்தையும் போட்டார்கள். அப்பொழுது பாருங்கள், தகப்பன் ஒரு மனுஷன் மனம் திரும்புறதுக்கு இந்த இளையகுமாரனை பாருங்கள், கத்தர்கிட்ட எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டான். நிஜமாக தகப்பன்ட்டு எல்லாத்தையும் ஆசை எல்லாத்தையும் எனக்குள்ளே பங்கெல்லாம் கொடு அப்படின்னு சொல்லி எல்லாம் அழிச்சிட்டு என்ன செஞ்சிட்டான், வந்துட்டான். வந்தவுடனே அப்பவும் என்ன செய்கிறாரு, என்றைக்கு போனானோ அன்னையிலேருந்து என்ன செஞ்சிட்ருக்கான் தகப்பன், என் பிள்ளை வந்துடாதா, என் பிள்ளை வந்துடாதா, என் பிள்ளை மனம் திரும்பி வந்துடாதா, என்னத்தையாவது அழிச்சிட்டு போட்டும், என் பிள்ளை வந்தால் எனக்கு போதும். அதே மாதிரி தான் அன்றைக்கி ஆண்டவர் உங்களையும் என்ன செய்கிறாரு, காத்துட்ருக்கிறார். என் பிள்ளை மனம் திரும்பிடாதா, என் பிள்ளை மனம் திரும்பிடுச்சுன்னா என் பிள்ளையோடு நான் நிறைய பேசணுமே, இந்த தேசத்தில் உள்ள காரியங்களை பேசணுமே, இந்த தேசத்தில் நடக்க போகிற காரியங்களை முன்னக்கூட்டியே அவனுக்கு நான் வெளிப்படுத்தணுமே அப்படின்னு தான் என்ன செய்கிறாரு, நம்மளோடு என்ன செய்கிறாரு, ஏங்கி தவிக்கிறாரு. நம்ம இன்றைக்கி என்ன செய்ய மாட்டோம், அவருக்கு இடம் கொடுக்க மாட்டோம். நம்ம இன்றைக்கி என்ன செய்கிறோம், பரிசுத்த ஆவி வேணும்னு சொல்லி விரும்புகிறோம், பாவத்தை அறிக்கையிட மாட்டோம். அன்றைக்கி குமாரன் சொல்கிறான், ஆண்டவரே, உங்கள் பரத்துக்கு என்ன செய்ய, தகப்பனே, பரத்துக்கும் என்ன செய்ய விரோதமாக என்ன செஞ்ச, பாவம் செஞ்சுட்டேன், உங்களை என்ன செஞ்சுட்டேன், நான் வேதனைப்படுத்திட்டேன், நான் உங்களுக்கு பிள்ளை அப்படிங்கிறதுக்கு அதிகாரமே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இறங்கி போனதுனால ஆண்டவர் என்ன செய்ய, தகப்பன் என்ன செஞ்சான், இறங்கி என்ன செஞ்சான், அவனுக்கு புது வஸ்திரத்தை கொடுத்து என்ன செய்யான், புது பாதரட்சத்தை கொடுத்து புது மோதிரங்களை கொடுத்து என்ன செஞ்சான், நீ போனதெல்லாம் போட்டு நீ என் பிள்ளையாக வந்துட்டியா. அதே போல் தான் இன்றைக்கி ஏசப்பா என்ன செய்கிறாரு, என் பிள்ளை எப்படியாவது மனம் திரும்பி என்கிட்ட வந்துடாதா, வந்துருச்சுன்னா என் பிள்ளைகிட்ட காரியங்களை வெளிப்படுத்திடுவேன், என் பிள்ளை எப்படியாவது ஊழியத்தை செஞ்சிருவான், எப்படியாவது என் தரிசனத்தை இந்த தேசத்தில் வெளிப்படுத்திடுவானே அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி அநேக இடத்துல என்ன செய்கிறாரு, பரிதவிக்கிறார். இன்றைக்கி ஒவ்வொரு கன்வென்ஷன் கூட்டத்திலையும் என்ன ஒரு நட்சத்திர கூட்டத்துங்களையும் இன்றைக்கி சபைகளிலும் என்ன செய்கிறார், அசைபாடிட்டே இருக்கிறாரு. பாருங்கள், ஆதி திருச்சபையில் என்ன செஞ்சாங்கன்னா தீர்க்க தரிசனம் இருந்துச்சு. இப்போ ஒவ்வொரு சபைகளில் தீர்க்க தரிசனம் இல்லை. இன்றைக்கி என்ன செய்யலை, இன்றைக்கி பாஸ்டர் தான் தீர்க்க தரிசனம் உரைக்கிறாங்க. இன்றைக்கி ஆதி திருச்சபையில் என்ன அப்படின்னா ஜனங்களுக்குள்ளே தீர்க்க தரிசனம் உரைப்பாங்க. ஆவியானவர் வழி நடத்திக்கிட்டு இருக்கும்போது தீர்க்க தரிசனம் உரைப்பாங்க. இன்னும் தப்பு பண்ணிட்டு இந்த மனுஷன் வந்திருக்கிறான், அந்த தப்பை நீ அறிக்கையிடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த டைமில் ஆதி திருச்சபையில் பயம் இருக்கும், நடுக்கம் இருக்கும். இன்றைக்கி ஆண்டவர்களை தேவனை என்ன செய்கிறோம், நம்ம ஆராதிக்க போகிறோம், அங்கே ஒரு பயம் என்ன செய்யறோம், நடுக்கம் இருக்குது. அந்த நடுக்கத்தை பார்த்தோன்னே என்ன செய்வாங்க அப்படின்னா, அங்கே போனோன்னே ஆதி திருச்சபைக்குள்ளே போனோடனே பயம் வந்துடுமா. ஏன்னா ஆண்டவர் என்ன செய்கிறார், நம்ம பாவத்தெல்லாம் உணர்த்திடுவார், அடுத்த நம்ம எந்த பாவம் செஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, மனம் திரும்ப என்ன செய்ய, மனம் திரும்ப கேட்ட கனிகளை கொடுத்தாங்க ஆதி திருச்சபையில். அங்கே பார்த்தீங்கன்னா ஆதி திருச்சபையோட குணாதிசயம் என்ன பார்த்தீங்கன்னா, அப்பம் விட்டுதலிலும் ஐக்கியத்திலும் செபத்திலையும் ஒவ்வொரு சோத்திரம் படுத்த முந்திக் கொள்ளுகளையும் என்ன செய்கிறாங்க, உறுதியாக இருந்தாங்களே. இன்றைக்கி நம்ம சபைகளில் பார்த்தீங்கன்னா அநேகர் என்ன செய்யல, அப்படி இல்லை, ஐக்கியம் இல்லை, செபம் இல்லை, சோத்திரம்ன்றது இல்லை, இப்போ ஒன்றுமே கிடையாது. நம்ம வரல சர்ச்சைக்கு போவோம், நம்ம என்ன செய்ய வருவோம் அப்படின்னு தான் வசனம் என்ன சொல்லுதுன்னா, உன்னுடைய மற்றவனுடைய பாவங்களை நீ என்னைக்கு மன்னிக்கிறியோ அன்னைக்கு தான் பாவம் மன்னிக்கப்படும் சொல்லி வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. அப்போ நம்ம அப்படி மன்னிக்கப்படும் போது தான் அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமைகளை என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அந்த பரிசுத்த ஆவியின் வரங்களை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம அடுத்தவங்களுடைய பாவங்களை மன்னிக்கும் போது தான் நம்ம பாவம் நிவர்த்தியாக்கப்பட முடியும். அப்படி தான் வேதம் சொல்லப்படுகிறது. நம்ம அடுத்த பாவங்களை மன்னிக்கலை அப்படின்னா ஆண்டவர் எப்படி நம்ம பாவங்களை மன்னிப்பார், மன்னிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ ஆண்டவர் நம்ம எதற்காக முன்குறித்திருக்கிறாரோ அந்த திட்டத்துக்கு நம்ம வழிவகுத்து வரும்போது தான் ஆவியானவர் நம்மளோடு என்ன செய்வார், பலத்த காரியங்களை செய்கிறதுக்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் பாருங்கள், ஒவ்வொரு நாளும் நம்மளோடு இடைப்பட்டுக்கிட்டே இருக்கிறார். எதுக்காக இடைப்படுகிறார் பார்த்தீங்கன்னா, எப்படியாவது அவருடைய காரியங்களை, அவருடைய சித்தத்தை, அவருடைய ஆவியை நினைச்சிடணும், நம்ம மேலே அமர பண்ணிடணும், அமர பண்ணி என்ன செஞ்சிடணும், அவர் சித்தத்தை என்ன செஞ்சிடணும், நிறைவேற்றிடணும் அப்படின்னு தான் என்ன செய்யுது அவருடைய நோக்கமாகவும் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நம்மளை என்ன செஞ்சுருக்கிறாரு, ஏதோ ஒரு திட்டத்துக்காகத்தான் நம்மளை என்ன செய்ய இன்றைக்கும் என்ன செஞ்சார், நம்மள்கிட்ட பறிஞ்சு பேசிகிட்டே இருக்கிறார். வாசிக்கலாமா? லூக்கா 18ஆம் அதிகாரம் 10-13 வரை. 2 மனுஷன் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு
போனார்கள். ஒருவன் பரிசேயரும் மற்றொருவன் ஆயக்காரனும். பரிசேயர் நின்று, தேவனை நான் பரிகாரி, அநியாயக்காரன், விபச்சாரக்காரன் ஆகிய மற்றும் மனுஷரை போலவும் இராமல் உம்மை சோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பளத்தில் எல்லாம் தசமபாவம் செலுத்துகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து துணியாமல் தன் மார்பில் அடித்து கொண்டு, தேவனே, பாவியாய் இருக்கிற என்மேல் கிருபையாய் இறங்கும். ஆனாலும் அவன் நீதிமானாக்கப்பட்டான், தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். எனில் தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவனோ உயர்த்தப்படுவான் என்றான். பாருங்கள், அந்த ஜெபத்தில் கூட ஒருத்தன் பாருங்கள், மாயக்காரன் என்ன செய்கிறான் பாருங்கள். அந்த 2 மனுஷரும் மாயக்காரன் பாருங்கள், உள்ளே போய் என்ன செய்கிறான், போய் என்ன செய்கிறான், அவன் தன்னைத்தானே புகழ்ந்து என்ன செய்கிறான், ஆண்டவர் சமூகத்தில் பேசுகிறான். அப்போ அவன் என்ன செய்யலை, அந்த இடத்துல ஒரு விடுதலையை வாங்கலை. ஆயக்காரன் என்ன செய்கிறான், தூரத்தில் நின்று என்ன செய்கிறான், ஆண்டவர்கிட்ட பறிஞ்சு பேசுகிறான், நான் பாவியாக இருக்கிற மனுஷன், எனக்கு கிருபையாக இறங்குங்கன்னு சொல்லி மார்பில் அடித்து என்ன செய்கிறான், ஜெபம் பண்ணுறான். அவன் என்ன செய்யறான், ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு வீட்டுக்கு திரும்புகிறான். நம்மளுடைய ஜெபங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படிப்பட்ட ஜெபங்களை என்ன செய்யணும், நம்ம செய்கிறோமா? இந்த மாயக்காரன் பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தை என்ன செய்யுது அப்படின்னா, தன்னைத்தானே எவன் தாழ்த்துக்கிறானோ அவன் தான் என்ன செய்யப்படுவானோ, உயர்த்தப்படுவான்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம், அந்த பரிசுத்த ஆவியை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நமக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை என்ன செய்யணும், கட்டாயம் வேணும். அது இல்லை அப்படின்னா என்ன செய்ய முடியாது, கர்த்தர்கிட்ட எந்த காரியங்களும் என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் நம்ம எதற்காக வாசிக்கிறேன் பாருங்கள். மத்தேயு 21 அதிகாரம் 28-31. ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் அவன் வந்த மகனே, நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றான். அதற்கு அவன் மாட்டேன் என்ற ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். இளையவனிடத்தில் அவன் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன், போகிறேன் ஐயா என்று சொல்லியும் கேட்கவில்லை. விதத்தில் அவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டான். அதற்கு அவன், மூத்தவன்தான் என்றான். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரனாக வேசிகளுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தின் பிரவேசிக்கிறதுக்கு மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்கள், தகப்பன் சொல்கிற வார்த்தைக்கு நம்ம என்ன செய்யணும், கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக என்ன செய்யணும், மாறணும். அந்த மூத்தவன் பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட, இளையவனை போக முடியாது. பாருங்கள், அப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு எவன் கீழ்ப்படியானோ அவன் தான் என்ன செய்ய முடியும், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும் அப்படின்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. அப்போ நம்மளுடைய வார்த்தைக்கு அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு செயல்படும் போது ஒரு பக்கம் பரிசுத்த ஆவியும் வல்லமையும் பெற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரி கனி கொடுக்குற மரங்களை நம்ம மாறலாம். தெய்வ சித்தத்தை நிறைவேற்றி என்ன செய்யலாம், அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி அவருக்காக நம்ம வாழுகிற பிள்ளைகளாக என்ன செய்யலாம், நம்ம வாழலாம். அவர் நம்மளை என்ன செய்ய பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால் என்ன செய்யார், அவர் திருப்தி ஆகிற தேவனாக இருக்கிறார். அவர் கட்டளை கை கொள்ளும் போது, அவர் வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது அவர் நம்மளோடு என்ன செய்கிறார், இடைப்படுகிற தேவனாக இருக்கிறார். நம்ம அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியலை அப்படின்னா என்ன செய்ய முடியாது, நம்ம அவரிடத்துல நம்ம என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அவர் என்ன செய்ய முடியாது, நம்மளோட இடைப்பட முடியாது. அப்போஸ்தலர் 16 அதிகாரம் 29 சொன்னார். பாருங்கள், அப்பொழுது அவன் தீகளை எடுத்துக்கொடு சொல்லி உள்ளே ஓடி நடுங்கே பவுலும் சீலாவுக்கும் முன்பு விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுதும் நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு அவன் வீட்டுக்குள் வந்து அந்த கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். பாருங்கள், அன்றைக்கி சிறைச்சாலையில் பவுலும் சீலாவும் ஜெபிக்கும் போது அங்கே என்ன செய்ய, சிறைச்சாலை கட்டுகள் அவிழ்க்கப்பட்ட சிறைச்சாலைகள் என்ன செய்யுது, கட்டுகள் அவிழ்க்கப்பட்ட உடனே என்ன செஞ்சிட்டான், அந்த காவலன் வந்து ஓடி வந்து பார்க்குறான். என்ன, ஐயோ இவங்க போயிட்டாங்களே, நம்மளை நாளைக்கு கொன்றுவாங்களே அப்படின்னு சொல்லி உள்ளே போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சீலாவும் பவுலும் உள்ளே இருக்கிறாங்க. அங்கே என்ன செய்கிறாங்க, தீபத்தை என்ன செய்வாங்க கொண்டு போய் என்ன செய்கிறாங்க பார்க்குறாங்க. பவுலும் சீலாவும் இருக்காங்க, சிறைச்சாலை கதவு திறந்து இருக்குதே அப்படின்னு சொல்லும்போது, ஆண்டவரே என்ன செய்யுங்க,
நாங்கள் ரட்சிக்கப்பட நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்கும்போது தான் அந்த இடத்துல ஒரு மனம் திரும்புதல் வருது பாருங்கள். அது சொல்கிறார் பாருங்கள், அதற்கு அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுதும் நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு அவன் வீட்டுக்குள்ளிருந்து கர்த்தர் வசனத்தை போதித்தார்கள். பாருங்கள், கர்த்தருடைய வசனத்தை போதித்தார். அங்கேயும் ஒரு அசைவுகள் என்ன செஞ்சு, அந்த பரிசுத்தாவின் வல்லமை என்ன செஞ்சு சீலாவுக்குள்ளேயும் பவுலுக்குள்ளேயும் இருந்ததுனால தான் அங்கே ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தை என்ன செஞ்சார், வெளிப்படுத்தினார். அந்த ரட்சிப்பின் அனுபவம் அவங்க ஜெபிக்கும்போது சிறையிருப்பு என்ன செஞ்சிச்சு, மாறிச்சு. அதே போல் தான் நம்மளோட வாழ்க்கையில் அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது என்ன செய்யும், நம்மளுடைய சிறையிருப்பு மாறும். எவ்வளோ பெரிய கட்டுகளை, சிறைச்சாலை கட்டுகளை உடைக்கிற அளவுக்கு அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை இருக்குது அப்படின்னா, அப்போ எவ்வளோ பெரிய வல்லமை, அப்போ எவ்வளோ பெரிய பூட்டு போட்டிருப்பாங்க, எவ்வளோ பெரிய தரிசனத்துக்குன்னு நிறைய நின்றுருப்பாங்க. அப்போ அவன் வெளியே போக முடியாது அப்படிங்கிற ஒரு மன உறுதியோடு என்ன செய்வான், காவலன் வெளியே நின்றுருப்பான். அந்த சிறைச்சாலை கட்டு அவிழ்க்கப்பட்டது என்ன செய்ய, அந்த ஜெபத்தில் அந்த பரிசுத்தாவின் வல்லமையில் ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணதுனால தான். அதே போல் தான் அங்கே ஒரு மாற்றங்கள் என்ன செய்ய, பரிசுத்தாவி நமக்குள்ளே வரும்போது நம்மளை சுற்றி இருக்கிறவங்களாம் ரட்சிக்கப்பட்டுருவாங்க. அதே போல் தான் நம்மளோட வாழ்க்கையில் அந்த பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், பாத்திரவனாக மாறணும். அங்கே நம்ம எந்த இடத்துல போய் நிற்கிறோமோ அங்கே ஒரு அசைவுகள் உண்டாகும். அதுக்கு தான் என்ன செய்யணும், அந்த பரிசுத்தாவியை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு தான் என்ன செய்யணும், நீங்கள் பரிசுத்தாவியை உங்கள் வரும்போது நீங்கள் வரங்களை பெற்றுக்கொள்வீர்கள்னு சொல்லி வேதம் அப்போஸ்தலர் நடவடிக்கை 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அந்த வரங்களை நம்ம பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாக நம்ம மாறணும். அந்த வரங்களை பெற்றுக்கொள்ளுகிற என்னைக்கு நம்ம மேலே பரிசுத்தாவியானவர் ஊற்றப்படுகிறாரோ அன்னைக்கே என்ன செய்யணும், நம்ம மேலே வரங்கள் வைக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறதுக்கு என்ன செய்யுது, ஒரு அடையாளம் தான். அந்த அடையாளத்தை நம்ம என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும். பாருங்கள், அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 3-5 வரை. நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். அப்பொழுது அவன் கல்தேயா தேசத்தை விட்டு புறப்பட்டு காரானில் வாசம் பண்ணினான். அவனுடைய தகப்பன் மரித்த பின்பு அவனை விட்டு நீங்கள் இப்பொழுது குடியிருக்கிற இந்த தேசத்துக்கு அவனை அழைத்து கொண்டு வந்து குடியிருக்கும்படி செய்தார். இதிலே ஒரு அடி நிலத்திலும் அவனை கை விடாமல் அவனுக்கு பிள்ளைகளுக்கும் உங்களுக்கு பின்வரும் உன் சன்னதிகளுக்கும் சுதந்திரமாக தருவேன் என்று அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். பாருங்கள், ஆபிரகாமுக்கு என்ன செஞ்சார், வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். நீ என்ன செய்ய, ஜனத்தை விட்டு வெளியே வா, நான் என்ன செய்கிறேன், உனக்கு ஒரு ஸ்தலத்தை தருவேன், நான் உனக்கு என்ன செய்வேன், இவ்வளோ இடத்த நான் நிலத்தை தருவேன் அப்படின்னு சொன்ன உடனே ஆபிரகாம் என்ன செஞ்சிட்டாரு, என்ன செய்ய அந்த இடத்துலேருந்து என்ன செய்ய வெளியேறி கீழ்ப்பிடிஞ்சு வர்றதுனால தான் இன்றைக்கி ஆபிரகாம் நமக்கு தகப்பனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்ய வேதத்தில் நம்ம பார்க்குறோம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு என்ன செஞ்சார், ஆபிரகாம கீழ்ப்படிஞ்சோன்னு வெளியே வந்தோன்னு கத்தரை பரிபூர்ணமாக என்ன செய்வேன், இந்த வானத்தின் நட்சத்திரத்தை போல் என்ன செய்வேன், இந்த ஜனத்தை என்ன செய்வேன், மணலத்தினை போல் என்ன செய்வேன், நான் பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணினது போல் என்ன செஞ்சார், வாக்குத்தத்தத்தை பண்ணின போதில் என்ன செய்ய நிறைவேற்றினார் ஆண்டவர். அதே போல் தான் நம்மளோட வாழ்க்கையில் கீழ்ப்படியதில் என்னைக்கு வருதோ அன்னைக்கு பரிசுத்த ஆவியான நமக்குள்ளே வந்துடுவார். என்னைக்கு பாவ மன்னிப்புக்காக என்ன செய்ய பாவத்தை அறிக்கையிடுகிறோமோ அன்னைக்கு பரிசுத்த ஆவியான நம்ம மேலே ஊற்றப்படுவார். அந்த பரிசுத்த ஆவியை ஊற்ற பெற்றுக்கிறதுக்கு அது கூட என்ன செய்யுது, நமக்கு தடையாக இருக்குது. ஆண்டவர் என்னென்னா நம்மளோட பெரிய காரியங்களை செய்கிறதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறார், இப்போவுமே என்ன செய்கிறார், பரிசுத்தப்படுத்தி நம்மளை ஆயத்தப்படுத்துகிறார். அந்த ஆயத்தப்படுத்துறதுக்கு அந்த பரிசுத்த ஆவியின் வரங்களை பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம பாவங்களை அறிக்கையிடணும். ஆண்டவரே, நான் எனக்குள்ளே என்ன தடை இருக்குது, எனக்குள்ளே என்ன போராட்டம் இருக்குது, எனக்குள்ளே என்ன மீறுதல் இருக்குது, எனக்குள்ளே என்ன அக்கிரமம் இருக்குது அப்படின்னு சொல்லி தன்னை என்ன செய்ய நிதானித்து நம்ம பாவங்களை அறிக்கையிடும்போது என்ன செய்ய பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேலே என்ன செய்வார், ஊற்றப்படுவார். அந்த பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் போது தான் வாக்குத்தத்தங்க சொல்கிறது, எருசலேமிலும் யூதாவிலும் என்ன செய்வீங்க, நீங்கள் சாட்சியாக இருப்பீங்க, தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள், சொப்பனத்தை யோவேலில் சொல்லப்பட்டது போல் அப்போஸ்தலர் சொல்லப்பட்டது போல் கடைசி கால அந்த அபிஷேகம் என்ன செய்யப்படும், நம்ம மேலே ஊற்றப்படும். தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள், சொப்பனத்தை காண்பார்கள், தரிசனத்தை காண்கின்ற நாட்கள் என்ன செய்யப்படும், நம்ம கண்கள் காணும். ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, ஒரு விஷயம் ஆண்டவரே, நாங்கள் அந்த பரிசுத்த ஆவியின் வரங்களை பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையில் சொல்லப்பட்டது போல் 2ஆம் அதிகாரத்தில் மனம் திரும்ப கேட்ட மனம் திரும்பி பாவம் மன்னிக்க மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளும்போது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும்போது அவங்களுக்குள்ள வரங்கள் வெளிப்படும் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறது நாங்கள் பார்க்குறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் அந்த வரங்களை பெற்று கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கிற ஒளியை மாற கிருபை செய்யுங்க ஆண்டவரே.
பரிசுத்த ஆவியானவரே எங்களை தாழ்த்து பெருமையாக்குகிற ஆண்டவரே, ஆவியானவரே நீங்கள் ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.